கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, கிறிஸ்து பிறந்த இரவு ஆராதனை வழிபாடு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாதபடி துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாக வழிபாடு நடைபெறும் என்பதை உங்களுடைய கவனத்திற்குள் கொண்டு வருகின்றோம். ஆகவே இறை வழிபாட்டில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைனின் வழியாக இறைவனுடைய இறைச்செய்தியும் வழிபாட்டிலும் வருகின்ற பிள்ளைகள் உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாதபடி துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாக இந்த வழிபாட்டில் உங்களை இணைத்துக் கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அன்பு நிறைந்த இறைவா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையின் இந்த இரவு நேர வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்று கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு ஏற்ற ஒரு வழிபாடு கிறிஸ்து பிறந்த பண்டிகையினுடைய இரவு ஆராதனையில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இன்று விசேஷித்த பாடல்கள் பலருடைய வாழ்க்கையில் தீபத்தை ஏற்ற கிருபை செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற அனைத்து இறைமக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஏதோ உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அறிவிக்கிறேன். அது எல்லா ஜனத்துக்கும் வர போகிறது. உங்களுக்கு இந்த இரட்சகர் பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். நம்முடைய ரட்சிப்பின் கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே சமாதானமும் மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா ஆக. அவர் தாவியோடும் இருப்பார் பிரார்த்தனை செய்வோமாக.
ஆசீர்வாதம் நிறைந்த இந்த இரவை மெய்யான ஒளியினால் ஒளி பெற செய்ததற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பூலோகத்தில் எங்களுக்கு தேவர் வெளிப்படுத்தின அந்த தெய்வீக ஒளியின் மகிழ்ச்சியை நாங்கள் பரலோகத்திலும் அனுபவிக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் அரசாளுகிற மெய்யான ஒளியாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மாய் வேண்டி கொள்ளுகிறோம். ஸ்வாமி ஏசாயாவின் காலத்திற்கு முன்பு உரைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். நமது பராபரனாகிய கர்த்தர் உலக தோற்றம் முதற்கொண்டு மனு புத்திரரை வழி நடத்தி பூர்வத்தில் அநேக தரமும் பற்பல வகைகளினாலும் அவர்களுக்கு திருவாக்கருளினார். நமது ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் பராபரனாகிய கர்த்தரை விட்டு பாவத்தில் விழுந்த பின் பரதேசியிலிருந்து துரத்தி விடப்பட்டதற்கு முன்னே மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உண்மையும் உள்ள பராபரனாகிய கர்த்தர் அவர்கள் நடக்கப் போகிற நிர்பந்த வழியில் அவர்களை ஆற்றி தேற்றும்படிக்கு அவர்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு மனுஷகுமாரன் அவர்களையும் அவர்கள் சந்ததியாரையும் பரதீசிக்கு திரும்பி கொண்டு வருவார் என்கிற சந்தோஷமான செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். அது என்னவென்றால், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சர்ப்பத்துடனே சொன்னதாவது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன். இவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தை ஆதித்தாய் தகப்பன்மாருக்கும் அவர்கள் சந்ததியாருக்கும் வெகு பிரியமான நல்ல செய்தியாய் இருந்தது. அவர்கள் இதை தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூறினார்கள். பராபரனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கேட்காமல் பாவத்தில் மூழ்கி கிடந்த மனிதரை ஜலப்பிரளயத்தினால் நிர்மூலமாக்கின போது தன்னுடையவர்களுடனே கூட பேழையில் ரட்சிக்கப்பட்ட நோவா ஒருவன் மாத்திரம் வாக்குத்தத்தத்தின் வார்த்தை விசுவாசித்தான். அவன் அதை தன் குமாரருக்கு அறிவித்து மனு புத்திரரை ரட்சிப்பதற்காக பராபரன் நியமித்திருந்த மனுஷகுமாரன் சேமுடைய சன்னதியில் தோன்றுவார் என்று சொன்னான். ஏனெனில் சேமுடைய பராபரனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவன் பராபரனுடைய நாமத்தை தன் குமாரருக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுதான். நோவாவின் சந்ததியாரும் உலகமெங்கும் பரவி தங்கள் பராபரனாகிய கர்த்தரை மறந்து பொய் தேவர்களை வணங்க தொடங்கினார்கள். அப்போது நம்முடைய பராபரனாகிய கர்த்தர் மறுபடியும் இரக்கம் கொண்டு சேமுடைய சந்ததியில் தோன்றிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சர்வலோகத்தையும் பாவக்கேட்டிலிருந்து ரட்சிப்பதற்கென தம்முடைய சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி சொன்னதாவது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை மேன்மை ஆக்குவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்வாறு அவர் அவன் வித்தினால் முழு உலகத்தையும் பாவக்கேட்டிலிருந்து மீட்பதற்கென தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு பின் இந்த வாக்குத்தத்தம் அவன் குமாரனாகிய ஈசாக்கும் கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் அவருடைய நாளை காண ஆசையாய் இருந்தார்கள், கண்டும் சந்தோஷப்பட்டார்கள். யாக்கோபு மரணமடையும் முன் தன் குமாரரை அழைத்து அவர்களுள் ஒவ்வொருவனுக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை சொன்னான். அவன் யூதாவுக்கு சொன்னதாவது, யூதா சிங்கக்குட்டியானவன், என் மகனே, நீ இறை கவர்ந்து கொண்டு உயர்ந்தாய். சமாதான கர்த்தர் வருமட்டும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயம் கற்பிக்கிறவன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்றான். கர்த்தருடைய வசனத்தின் மேல் கவனமாய் இருந்தவர்கள் எல்லாரும் யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போகிற இந்த சமாதான கர்த்தருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி அநேக வருடங்கள் கடந்தன.
அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே எழும்பி ஆபிரகாமின் சந்ததியாரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு பராபரனுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான். மோசேயும் தன் மரணத்துக்கு முன்பே பராபரனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எதிர்பார்த்தவரை குறித்து, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக, என் வார்த்தைகளை அவர் பேசும்படி அருளுவேன் என்று சொன்னார் என்றான். ஆபிரகாமின் சந்ததியும் யூதா கோத்திரத்தானுமாகிய ஈசாயின் குமாரன் தாவீது இஸ்ரவேல் ஜனத்தின் ராஜாவாய் இருந்த காலத்தில் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தை அதிக தெளிவாய் வெளிப்படுத்தினார். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றிருந்தான். ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு சொன்னதாவது, நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயா? உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் சொந்த பிள்ளையாய் பிறப்பவனை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைநிற்க செய்வேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்பது. அது முதற்கொண்டு தாவீதும் மற்ற சங்கீதக்காரரும் தாவீதின் குமாரன் எனப்பட்ட வரப்போகிற இந்த ராஜாவை குறித்து பாடினார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஏசாயா முதலிய தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உரைத்தவை. ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியினால் கிறிஸ்துவின் பிறப்பை கண்டு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்றும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை என்றும் உரைத்தான். மீகா தீர்க்கதரிசி தாவீதின் குமாரனானவர் பிறக்கப் போகிற இடத்தை குறித்து சொன்னதாவது, எப்பிராத்தாவில் உள்ள பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எனக்காக உன்னிலே இருந்து புறப்படுவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்றான். எரேமியா தீர்க்கதரிசி அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தா என்றான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரை ஒரே மேய்ப்பன் என்று அழைத்தான். தானியேல் அவருடைய நித்திய ராஜ்யத்தை பற்றி முன்னறிவித்தான். சகரியா தீர்க்கதரிசி எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று அவர் தாவீதின் தலைநகராகிய எருசலேமில் பிரவேசிப்பதை முன்னறிவித்தான். தாவீதின் குமாரனானவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு முன் இருந்த கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா, இதோ
நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொன்ன மகிமையுள்ள தீர்க்க தரிசனங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அவர்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்பதுவே. காபிரியேல் தூதனுடைய அறிவிக்குதல். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற பெயருடைய ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? கணவனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு உறவினலாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கின்றாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பதுவே. ஆத்துமா கர்த்தரை மகிமாய் பாடுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய பராபரனால் களிக்கும் தேரோ கேராது. ஏனெனில் தம்முடைய அடிமையின் தாழ்மையாய் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். ஏனென்றால் வல்லமையுடைத்தானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமாய் கேராது. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்தவர்கள் பேரில் நிற்கும். தம்முடைய கையினால் பலன் செய்தார். தங்கள் இருதயத்தின் சிந்தையில் பெருமையுள்ளவர்களை சிதற பண்ணினார். அவர் பலவான்களை ஆசனத்தாய் விட்டு தள்ளி தாழ்மையானவர்களை பசித்தவர்களின் நன்மைகளே நாள் நேரப்பே. ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பி நம்முடைய பிதாக்களோடு சொன்னதின்படி ஆபிரகாமுக்கும் அவன் வித்துக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நீ நாய்ப்பதற்காக தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை கை தூக்கி ஆதரித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமாய் உண்டாவதாக. இப்போதும் எப்போதுமான சதா காலம் இருக்கிற பாடியே இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி
லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் அடங்கியிருக்கிறது. இவற்றை வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பகுதி வாசிக்கும் பொழுது சபையார் எழுந்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பண்டிகைக்குரிய சுவிசேஷம் லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரோனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்றார் என்பதுவே. பராபனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று பண்டிகையாக இருக்கிறபடியினாலே நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். ஒரே பராபரனை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பராபரனுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் என்றும் பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. பராபரன் என்றும் பராபரன், ஜோதி என்றும் ஜோதி, மெய்யான தேவன் என்றும் மெய்யான தேவன், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயிற்று. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது இரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளிடத்தில் அவதரித்த மனிதரானார். பொந்தியு பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத எழுத்துக்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலதுபக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நடுநிற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞான ஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வில் முடிவு பரிந்து நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். Thank you.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்து பிறந்த இரவு வழிபாட்டிற்குள் நம்ம இணைத்து கொண்டிருக்கிறோம். த மெசேஜ் ஆஃப் த ஏஞ்சல். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பாடம் ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனங்கள். ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனங்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருப்பது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மீதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெடுந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளியற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரைப்படைந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, கிறிஸ்து பிறந்த இரவின் வழிபாடுகள் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு மட்டுமே உரிய ஒரு இறை வழிபாடு. பாடல்கள் நிறைந்த ஒரு வழிபாடுகளில் நாம் நுழைந்திருக்கின்றோம். த கேண்டில் ஆஃப் லைஃப், வாழ்வின் மெழுகு தீபத்தை இப்பொழுது ஏற்றி கிரைஸ்ட் கேண்டில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தீபம் இந்த ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய கண்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கே ஒளியை கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கின்ற இரவின் ஆராதனைக்குள் நம்மை இந்த நேரத்திலே நாம் இணைத்து கொண்டு, பிறக்கின்ற குழந்தை ஒரு ஆற்றலின் குழந்தையாக மாத்திரமல்ல, இவ்வுலகத்தையே மாற்றி அமைத்து ஏழை எளிய மக்கள் விரும்புகின்ற நல்லாட்சியை கொடுப்பதற்காக இந்த குழந்தை இந்த மண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? ஆகவே இந்த குழந்தையின் ஆற்றலை உணர்ந்து ஒரு பாடலோடு நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாளிலும் தவழ்ந்தது, நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது என்ற பாடலின் வழியாக கிறிஸ்து பிறப்பின் இரவு வழிபாட்டிற்குள் நம்மை இணைத்து கொள்வோமா? நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாளிலும் தவழ்ந்தது, நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாளிலும் தவழ்ந்தது, நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது. ஆராரோ கண்ணூரங்கு உந்தன் ஊரேதோ கண்ணூரங்கு, ஆரா
உந்தன் ஊரேதோ கண்ணுறங்கு. விண்ணகமோ மண்ணகமோ இல்லை இரண்டும் உந்தன் பிறந்தகமோ. விண்ணகமோ மண்ணகமோ இல்லை இரண்டும் உந்தன் பிறந்தகமோ. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாணிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது. வானின் தூதர்களே இன்று வாழ்த்து பாடுங்களேன். வானின் தூதர்களே இன்று வாழ்த்து பாடுங்களேன். விண்ணகத்தில் என்றும் மகிமைதான், ஆனால் மண்ணகத்தில் அமைதி எங்கே? மாடடை கூடிலில் பிறந்தவனே இந்த மானிடர் நடுவில் பிறந்தால் என்ன? ஆடுகளே மாடுகளே நீங்கள் மாந்தரிலும் சிறந்தவரே. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாணிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது. மாந்தர் மைந்தர்கள் யார் எங்கள் வாழ்க்கை எண்ணுகிறோம். மாந்தர் மைந்தர்கள் யார் எங்கள் வாழ்க்கை எண்ணுகிறோம். மனித மாண்பு என்னவென்று முற்றும் மறந்த கூட்டம் இங்கு உண்டு. மனிதனாய் பிறந்த இறை மகனே எங்கள் மாண்பினை எமக்கு கூறாயோ. வறுமை நோய் பிளவுகள் இனி வாராதிருக்க செய்யாயோ. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாணிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை மலர்ந்தது. ஆராரோ கண்ணூரங்கு உந்தன் ஊரேதோ கண்ணூரங்கு. ஆராரோ கண்ணூரங்கு உந்தன் ஊரேதோ கண்ணூரங்கு. விண்ணகமோ மண்ணகமோ இல்லை இரண்டும் உந்தன் பிறந்தகமோ. நமக்காய் ஒரு குழந்தை இந்த நாணிலம் தவழ்ந்தது. நலிந்த நிலை மாறும்
என்ற நம்பிக்கை மலர்ந்தது. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வார்த்தையே சத்தியமென்று வந்திருக்கிற எங்களை ஏற்றுக்கொண்டு பேசுகிற அடியானை முழுவதுமாக மறைத்து என் ஆண்டவரின் திருவார்த்தைகள் மட்டும் வெளிவர நீர் அருள் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறைமக்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் இரவு வழிபாட்டிற்குள் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வின் மெழுகு தீபத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். த மெசேஜ் ஆஃப் த ஏஞ்சல் என்று சொல்லி வானதூதர்களுடைய சந்தோஷமான செய்தி அன்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக மீண்டும் இந்த சந்தோஷத்தின் செய்தியை இந்த கிறிஸ்து பிறந்த இரவின் வழிபாடுகளில் நாம் சிந்திக்கும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்றைய அருளுரை பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2, 3, 6, 7 வசனங்கள் இந்த பிறக்கின்ற குழந்தையினுடைய ஆற்றல்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனத்தில் கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள் என்று சொல்லி, அதோடு கூட ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி இந்த பிறக்கின்ற குழந்தையினுடைய ஆற்றல்கள் வெளிப்பட்டு இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் செய்தி கொடுக்கப்படுகிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம், நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது, அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் என்று சொல்லி இறைவனுடைய இந்த பிறப்பின் ஆற்றல்கள் கூறப்படுகிறதை பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி கடவுளை புகழ்ந்து பாடினதை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைய படிவாக்கியம், விண்ணுலகும் மண்ணுலகும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூர்ந்து அவர் திருமுன் களிப்பாடல் பாடும், அவர் வருகின்றார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் செய்தியை கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த இரவு நேரத்திலும் கூட யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்லி இந்த கிறிஸ்து பிறந்த இரவில் நாம் எதை தேடி கண்டுபிடித்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு நிச்சயத்திற்குள் செய்திக்குள் நாம் அடைகிறோம். எட்டர்னல் கிஃப்ட்ஸ் என்று சொல்லலாம். நித்தியத்திற்கான அன்பளிப்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிறப்பு என்கிறதை இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளலாம். பிறந்திருக்கிற குழந்தை, எ பேபி சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஒரு குழந்தை எல்லாவற்றையும் இவ்வுலகத்தில் மாற்றுகிறதை பார்க்கிறோம். பேபிஸ் டூ சேஞ்ச் எவ்ரிதிங். இந்த குழந்தை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை கொண்ட ஒரு குழந்தையாக இருக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம். ஆகவே 3 சிந்தனைகளை இந்த இரவு நேரத்திலே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலாவதாக, திஸ் பேபி சேஞ்ச்டு எவ்ரிதிங் ஃபார் ஜோசப் அண்ட் மேரி. திஸ் பேபி சேஞ்ச்டு எவ்ரிதிங் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் டே. ஹி ஹஸ் சேஞ்ச்டு எவ்ரிதிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ என்று சொல்லி 3 சிந்தனைகள். முதலாவதாக சொன்னேன், ஒரு குழந்தை எல்லாவற்றையும் அது மாற்றுகிறது. எப்படி மாற்றுகிறது என்றால், யோசேப்புக்கும் மரியா இவர்களுக்காகவே குழந்தை மாற்றியது. ஆகவே இந்த முதலாவது சிந்தனை நாம் இந்த இடத்திலே கேட்டிருக்கின்றோம். In this baby changed everything for Joseph and Mary. யோசேப்பு மரியா இவர்களுக்காகவே குழந்தை அனைத்தையும் மாற்றியது என்று சொல்லி, அருமையான இறைமக்களே, இந்த குழந்தையினுடைய ஆற்றல்களை முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு 2 தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ணி
குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி பிள்ளைகள் பிறப்பிற்கு பிறகாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்வுகளில் ஜோசப்பும் மேரியும் ஒரு புதிய விதிவிலக்குக்குள் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தார் தூய ஆவியால் என்கின்ற ஒரு செய்திதான் இந்த குழந்தையினுடைய முதல் மாற்றத்தை கொண்டு வருகிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். யோசேஃபை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நேர்மையாளராக இருந்திருக்கிறார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. நேர்மையாளர் மாத்திரமல்ல, இந்த நிகழ்வு தூய ஆவியினால் திருமணத்திற்கு முன்பாக மரியா கருத்தரித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்டவுடன் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக உள்ளாக்க விரும்பாதபடி மறைவாக விளக்க திட்டமிடுகிறதை இந்த இடங்களிலே பார்க்கிறோம். இவர் சிந்தித்து கொண்டிருக்கின்ற சூழலில் இறைவன் தூதர்களின் வழியாக கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள தயங்காதே, அந்த குழந்தைதான் இந்த உலகத்தை மாற்றப் போகிறது என்று சொல்லி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் நீர் எடுத்து உன்னுடைய புதிய விடியலின் வாழ்விற்குள் உன்னை நீ இணைத்துக்கொள். பிறக்கின்ற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது, பிறக்கின்ற கருவாக உருவாகியிருக்கிற குழந்தை முதலாவது தகப்பனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், கன்னிகை ஆனவள் கருவுற்று ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. கடவுள் இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அர்த்தம் என்று சொல்லுகின்ற தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நிறைவேறும் வண்ணமாக யோசேப்பின் கனவுகளில் இந்த செய்திகள் வரும்பொழுது யோசேப்பு அதை கனிவுடன் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மரியாவுடைய வாழ்க்கையில் கன்னி பெண்ணாக இருக்கும் பொழுதே தன்னுடைய கருவறையை அவர் காணிக்கையாக கொடுக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இந்த கருவறையை காணிக்கையாக மரியா கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சூழல்கள் வந்திருக்கும் என்பதை நாம் கண்கூடாக நாம் அறிந்திருக்கிறோம். வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் வேதனைகளினாலும் வருகின்ற அனைத்து காரியங்களையும் இந்த குழந்தைக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குடிமதிப்பு எழுதுவதற்காக பெயரை பதிவு செய்வதற்காக யோசேப்பும் மரியாளும் பயணம் செய்கிறார்கள். சொந்த ஊருக்கு அவர்கள் பயணம் செய்து பெத்லேகமுக்கு செல்லுகிறார்கள். மன ஒப்பந்தமான மரியா கர்ப்பிணி பெண்ணாக தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். இந்த குடிமதிப்பு எழுதுகின்ற இந்த சூழலில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடியிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்ன பதிலை சொல்வது என்கின்ற மிகப்பெரிய ஒரு வேதனையோடு இந்த பயணத்தை துவக்கும் பொழுது அங்குதான் தன்னுடைய தலைமகனை மரியா அங்கு பெற்றெடுக்கிறார்கள். பெற்று எடுத்து அந்த மாட்டுத் தொழுவத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கும் பொழுது மெய்ப்பர்களும் ஞானிகளும் வருகிறார்கள். அங்கு கவலையோடு தேடிக்கொண்டே இருந்த அந்த குழந்தையை பற்றிய ஒரு உன்னதமான செய்தி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி அவர்களை பாடி இயேசுவின் பிறப்பை அறிவித்திருக்கிறதை இங்கு பார்க்கலாம். ஆகவே தான் சொன்னேன், யோசேப்பு மரியா இவர்களுக்காகவே குழந்தை மாற்றியது. எவற்றை மாற்றுகிறது என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இந்த குழந்தையினுடைய பிறப்பு மாற்றி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தந்தையையும் தாயையும் நமக்கு கொடுக்கிறதை இந்த இடங்களிலே பார்க்கிறோம். A baby changes everything. குழந்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இரண்டாவதாக சொன்னேன், this baby changed everything for the people of his days. அதாவது அவருடைய காலத்து மக்களுக்காகவே குழந்தை யாவையும் மாற்றியது என்று இரண்டாவது சிந்தனை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த குழந்தையினுடைய பிறப்பு அந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் மட்டுமே ஒரு மாற்றங்கள் இல்லை. இரண்டாவதாக இந்த உலகத்திலே பல மாற்றங்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பிலேயே இவற்றை நீங்கள் அங்கு பார்க்கலாம். ஆண்டவருடைய பிறப்புக்கு பிறகாக வளர்ச்சி, பாடுகள், அவருடைய புனித பயணம், சிலுவையினுடைய பாரங்கள்,
உயிர்த்தெழுதல், இவை யாவற்றையுமே அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அனைத்துமே மக்களுக்காகவே அவர் செய்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் நம்மை அழைக்கும் பொழுது பல சொற்களிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், என் இரத்தத்தின் இரத்தமே, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லி, மக்களே என்று சொல்லி மக்களை கவர்ச்சிகரமான வார்த்தைகளினால் அழைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே பிறக்கின்ற இந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால் மக்களுக்காகவே குழந்தை யாவையும் மாற்றுகிறது நீங்கள் அங்கு பார்க்கலாம். அப்படி அந்த குழந்தை என்னத்தை மாற்றி இருக்கிறது என்று பார்ப்போமே என்று சொன்னால், he healed the blind, he healed the deaf, he raised the dead என்று சொல்லலாம். அதாவது கண் பார்வையற்ற மனிதர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கின்றார். காது கேளாது நிறைந்திருந்த மக்களுடைய வாழ்க்கையில் காதுகளை திறந்து அவர்கள் வார்த்தைகளை கேட்பதற்கு கொடுக்கிறார். மரித்து போய் சடலமாக கிடக்கின்ற மனிதர்கள் உயிர் பெறுகின்ற ஒரு காட்சியை இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அங்கு பார்க்கலாம். ஒரு பெண் 12 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு உதிரப்போக்கினால் கடினத்தை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய இயேசுனுடைய ஆடையை தொடும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் இந்த இடங்களிலே பார்க்கிறோம். அவர் வாழ்கின்ற அந்த நாட்களிலேயே இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெற்று தாழ்மை, அன்பு என்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். எல்லாவற்றுக்கு மேலாக a child who was dead comes back to life என்று சொல்லி இந்த ஒரு குழந்தை மரணத்தை தழுவி கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலும் ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உலகத்தையே இந்த குழந்தை மாற்றி அமைக்கிறது. அதாவது உலகத்தை வரையறை செய்யும் பொழுது BC AD என்று சொல்லுவார்கள், பிஃபோர் கிரைஸ்ட் ஆனோ டொமினி என்று சொல்வார்கள், விச் மீன்ஸ் இன் த இயர் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை வைத்துதான் உலகம் தன்னுடைய தோற்றத்தினுடைய காலங்களை நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம். எ பேபி ஆக்சுவலி சேஞ்ச் த வே டைம் வாஸ் மெஷர்ட் அரவுண்ட் த வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பிறந்திருக்கிற குழந்தை அவருடைய காலத்து மக்களுக்காகவே யாவையும் மாற்றியது என்று சொன்னேன். மூன்றாவதாக, he has changed everything for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவுமே குழந்தை அனைத்தையும் மாற்றியது. He has given us peace, he has given us a purpose. இந்த பிறந்திருக்கிற குழந்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. பிறந்திருக்கிற இந்த குழந்தை உனக்கும் எனக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பிறக்கிறோம் என்றால், you are not an accident even before the universe was created. இந்த உலகம் படைக்கப்படுகின்ற நாட்களிலும் கூட நாம் எதிர்பாராத விதமாக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படலை. மாறாக God had you in mind and he planned you for his purpose. கடவுள் ஒரு நோக்கத்திற்காக தமது சாயலாக நம்மை இந்த நாட்களிலே அவர் படைத்திருக்கின்றார். ஆகவே அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த பிறந்திருக்கிற குழந்தையினுடைய ஆற்றல்களை உணர்ந்து கொள்வோமே என்று சொன்னால்தான் கிறிஸ்து பிறந்த பண்டிகையினுடைய அர்த்தத்தை நம்மால் உணர முடியும் அல்லவா? ஆகவே கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த இரவு நேரங்களில் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் குழந்தை ஆற்றலோடு இருக்கிறதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். இன்று தாய் தகப்பனுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு எவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள் நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்திருக்கிறோம். கணவன் மனைவியிடத்திலே பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே குழந்தை யாருடையது என்று சொல்லி நீதிமன்றத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த குழந்தையை நீதிபதி சுட்டி காண்பிக்கும் பொழுது எத்தனை விதமான சோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை தன் தாய் தகப்பனை உருவாக்கி ஒரு புது வாழ்வை கொடுத்தது மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் இன்றும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்று சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பு நாளிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? லுக்கிங் இன் எ வெர்டிக்கல் டைரக்ஷன் என்று சொல்லலாம். அதாவது செங்குத்தாக இந்த மண்ணுக்கும் பூமிக்கும் உரிய ஒரு கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கலாம். ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதனுடைய வேறு பூமிக்குள்ளாக இருக்கும், அதனுடைய நுனி வானத்தை நோக்கி இருக்கும். ஆகவே ஒரு தொடர்பு இருக்கிறதை பார்க்கிறோம். He has a purpose for all of us. He has offered as a
பிளேஸ். நம்முடைய நோக்கத்தோடு படைத்தது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்கலாம். ஆகவே நானும் நீங்களும் பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் மேலானவர்களை நாம் நாட வேண்டும். எனக்காக அல்ல, பிறந்திருக்கிற குழந்தையினுடைய இந்த பிறப்பு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், வாழ்க்கையின் ஓரங்களிலே தவித்து கொண்டிருக்கிற மக்கள், வாழ்வையே இழந்து தவித்து கொண்டிருக்கிற அந்த மக்களிடத்தை இனம் கண்டு கொண்டு நானும் நீங்களும் இந்த சிந்தனையை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தை அழைக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய இரவின் பிறப்பிலே குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் வெறும் கையோடு நாம் குழந்தையை போய் பார்க்க மாட்டோம், பெற்றோரை சென்று நாம் பார்க்க மாட்டோம். மாறாக நாம் என்ன செய்வோம்? அவற்றிற்கு வெகுமதிகளை நாம் கொண்டு செல்லுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட அங்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தை பிறனை நேசி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதுதான் த கோல்டன் ரூல், பொன்விதி என்று சொல்லுகிறார். உன்னை போல பிறனையும் நேசி, உனக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அவற்றை மற்றவர்களுக்கும் கொடு என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய கடவுளிடத்தில் நீ அன்பு செய் என்று இந்த இடத்தில் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நானும் நீங்களும் உணர்கிறோமா? அருமையான இறை மக்களே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த குழந்தையினுடைய பிறப்பினுடைய அதிசயங்களை உணர்ந்திருக்கிறோம், ஆற்றல்களை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே அந்த குழந்தை பிறந்து இன்று கிட்டத்தட்ட 2020 ஆண்டுகள் கழித்து இந்த கிறிஸ்து பிறந்தனுடைய நற்செய்தியை நானும் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏ பேபி சேஞ்சஸ் எவ்ரிதிங். ஒரு குழந்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நானும் நீங்களும் குழந்தையாக பிறந்து இப்பொழுது வாழ்ந்து ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். இந்த குழந்தை தெய்வ குழந்தை நமக்காக பல பாடுகளை பட்டு உயிர்த்தெழுந்து இறைவனுடைய வலதுபாசத்தில் விற்றிருக்கிற நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் நீங்கள் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த குழந்தையை தரிசிக்க வருகின்ற இந்த நேரத்திலும் கூட இறைவா, இந்த தூய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து ஒரு குழந்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறது, மாற்றியதை போல நாங்களும் மாற்றம் நிறைந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர இறைவா நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமே என்று சொன்னால் இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வை இந்த பண்டிகை நாட்களிலே நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, கிறிஸ்து பிறந்த இரவின் நற்செய்தியை காண நீர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூய ஆவியானவரே, கேட்ட செய்தியானது எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து இந்த குழந்தையைப் போல நாங்களும் இருந்திருக்கின்றோம். எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் எங்களுடைய பாரம்பரியமும் இவ்விதமான குழந்தை மாற்றுகின்ற ஒரு உலகத்தை கொண்டு வந்ததைப் போல ஆண்டவரே அநேக நல்ல செயல்களை செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன்.
இஸ்ரவேலுடைய பராபனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஏனென்றால் தம்முடைய ஜனத்தை நோக்கி பார்த்து அதற்கு மீட்குதலை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. பரமபிதாவாகிய கடவுளே, தேவரீர் உமது ஒரே பேரான குமாரன் மனிதனாக பிறந்த இந்த ராத்திரியை நாங்கள் சந்தோஷத்தோடு கொண்டாடும்படி எங்களுக்கு மறுபடியும் சமயம் கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் இரட்சிப்புக்கென்று இவ்வுலகில் அவதரித்த அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், அவர் உலகத்தை நியாயத்தீர்க்க வரும்போது பயமில்லாமல் பூரண சந்தோஷத்தோடு அவரை தரிசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மாய் வேண்டே கொள்ளுகிறோம் சுவாமி. சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார் ராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இறைவனருளும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பிராபரன் ஸ்தோத்திரம்.